சரி நீங்க உங்க பொண்ணு ஹீரோயினா ஆக்கல? வேண்டாயா, தனியா வரணும்பாங்க, பேசணும்பாங்க. இது எதுக்கு நமக்கு? 1000 1500 நான் லட்சக்கணக்கில் அவன் ஹீரோயினா ஆகணும்னு சொன்னேன்னு நான் சொல்லுங்க. சொன்னதை தவிர என் குழந்தை இன்ன வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட போடாது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சரி வீட்டை சுத்தி காட்டணும்னா எந்த விஷயம்? சுத்தி காட்டலாம் முடியாது, நம்ம நின்றுட்டு அப்படியே சுத்தி பார்த்துடலாம் இதை. ஆனா இப்போ உங்களுக்கு ஸ்டார் கூட எடுத்த போட்டோனா இதுதான் ஒரே போட்டோ தான் இருக்கா? என்னங்க சொல்றீங்க? அஜித் சார் கூட வில்லன் படம் அப்போ இல்ல, நான் ஒரு லூஸ், நான் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் நிறைய பேர் வராங்க, பாம்பு அட்டை எல்லாம் வராங்க கொஞ்சம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம், எங்க அம்மா பிடிக்கும் மேடம், எல்லாமே மேடம். ஆனால் நீங்க எழுத பண்ணிருக்கீங்க மேடம். நான் வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சீன் வந்து இந்த 5 வீட்டுக்கார். ஒரே நான் அம்மாட்ட வந்து, அம்மா கண்டிப்பா இனிமேட்டு நம்ம வெளியே போனா கிண்டல் பண்ணுவாங்கம்மா அப்படின்னு. காஸ்டியூமரை கூப்பிட்டாப்புல 2 பெட்ஷீட் வாங்கி ஒன்று தலைக்கு வச்சுட்டு ஒன்று போத்தி விட்டு போயிடுச்சு. அஜித் என்னம்மா வந்துட்ட, எல்லாரும் அங்கே இருக்காங்க. இல்லைம்மா அஜித் சாரை காணோம். இது யாரும்மா அப்படின்னு. கால் நான் இங்கே உட்காந்துருக்கேன், இப்படி படுத்துருக்கேன். ஷார்ட் முடிஞ்சு அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு, ஹேமா இந்தா ஹேமா, அவங்க கேன்சர் ஆப்ரேஷன் ஆகி இப்படி ஹெல்த்தியாக இருக்கேன். காலையில் 6லேருந்து நைட்டு 10 வரைக்கும். என்னங்க ஒரு கரண்டி அம்மா ஹெல்ப் பண்ணி பண்ணுவேன் ஷூட்டிங்கிறதுனால. அதனால சொல்லுங்க. எஸ் ஹலோ வணக்கம். பாருங்க சும்மாவே சிரிச்ச முகமா இருப்பாங்க, வீட்டுக்கு ஒருத்தங்களை வரவேற்கிறோன்னா அந்த சிரிச்ச முகம் இன்னும் பயங்கரமா இருக்கும். எஸ் வணக்கம் பிரியங்கா அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சூப்பர். ஸோ உங்களோட வீட்டுல ஒரு ஹோம் டூர்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஏன்னா நீங்க வந்து ஒரு 50 சீரியல் ஒரு 100 படங்கள் மேலாம் பண்ணிருக்கீங்கன்னு பயங்கர செட்டில் லைஃப், ஒரு கனடியா போட்டு சும்மா பயங்கரமா சுத்துவாங்கன்னு பார்த்தா நீங்க வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணா அமைதியா நான் கடைசியா இருந்திருக்கேங்க நான் எனக்கு அந்த மாதிரி இருக்கீங்க. என்ன காரணம்? அதெல்லாம் அங்க ஃப்ரேம்ல நம்ம நடிக்கிறது, இது நம்ம எல்லாரும் இப்படிதானே இருப்போம். இல்ல இந்த லட்சக்கணக்கில் நீங்க சம்பளம் வாங்க இல்ல எவ்வளவு வாங்கினாலும் நம்ம இப்படிதானே இருப்போம். நம்ம இப்ப நிறைய உங்களோட அவார்ட்ஸ்லாம் அழகா வச்சிருக்கீங்க சைட்ல. சரி வீட்டை சுத்தி காட்டணும்னா நீங்க எந்த விஷயம்? இங்க பாருங்க எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்குன்னா என்ன காட்டுவீங்க? சுத்தி காட்டலாம் முடியாது, நம்ம நின்றுட்டு அப்படியே சுத்தி பார்த்துடலாம் இதை. அவளை குட்டி தான் இருந்தாலும் வந்து இதெல்லாம் நம்பியாரையா எப்போ இது? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். நான் வந்து அப்பதான் நடிக்க வந்த புதுசு, ஃப்ரெண்ட் எல்லாம் அப்ப பண்ணது ஸ்டார்டிங்ல புது. அப்போ குட்டி நான், அப்போ நான் யார் கூடயுமே எடுத்ததில்ல. ஜோதிகா அவங்க கூட எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இவங்க கூட இவங்க 2 பேர் தான். ஏன் ஜோதிகா ரொம்ப பிடிக்குமா? தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால. உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்கும், ஐயோ பிடிக்கும். எனக்கு விட தங்கச்சிக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால. ஆமா சூப்பர் சூப்பர் ஓகே. ஆனா இப்போ உங்களுக்கு ஸ்டார் கூட எடுத்த போட்டோனா இதுதான் ஒரே போட்டோ தான் இருக்கா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? அஜித் சார் கூட வில்லன் படம் அப்போ இல்ல, நான் ஒரு லூஸ், நான் எடுக்கவே இல்லை. அந்த டைம்ல எனக்கு கஷ்டம் இல்லை, இப்ப இருக்க மாதிரி போன் வந்தா ஈஸியா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரை கூப்பிட்டு எடுத்து அவங்க திரும்ப கொடுக்கணும், தோணவே இல்லை நமக்கு அப்படி. ஏன்னா ஒரு ஹீரோ அப்படின்னா, ஐயோ அவங்க ஆர்டிஸ்ட், அவங்க ஹீரோ அப்படின்னா போயிருக்கலாம். அவங்க நம்ம நேரில் பார்க்கும்போது அப்படி தோணவே தோணாதா? அவங்க தெரியல நமக்கு, அப்படி நம்ம போய் அவங்க போட்டு எடுக்கணும். ஏய் நம்ம தான் இப்போ பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி. ஆனா இப்போ மிஸ் பண்றீங்க ரொம்ப. பாருங்க சித்தி, ஆமா இது வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. என்ன காரணம்னா வழக்கமா உங்களை சீரியல்லாவே உங்களை வந்து வில்லியா தான் போடுவாங்க, ஆனா சித்தியில மட்டும் தான் உங்களுக்கு ஒரு காமெடி ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு நடிச்சது அதுதான். எனக்கு எதுவுமே பாரதிதாசன் கையில இது எதுக்காக 500வது நாள் அந்த முடிச்சுட்டு எடுத்தாங்க. நிறைய புக்ஸ்லாம் இருக்கு, புக்ஸ்லாம் படிப்பீங்களா? அம்மா படிப்பாங்க. என்னங்க அம்மா படிப்பாங்க. சரி ரொம்ப சின்ன வயசுல நீங்க வந்து சினிமாக்கு வந்து காதல் தேசம் பண்ணும்போது நீங்க 9th படிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி விட்டாங்க அம்மா? ஸ்கூல் பண்ண அம்மா வருவாங்களே. இல்ல இதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலில யாரெல்லாம் சினிமா சம்பந்தப்பட்டு? அம்மா வந்து டான்சர். அப்புறம் படங்கள பார்க்கலாமா? இப்பயும் ஏதாச்சும் ஒரு படம் சொல்லுங்க. ஆண் பாவம் படம் பாத்தீங்களா? அதுல வந்து அவருக்கு தலையில அந்த ஜனகராஜ் சாரோட வைஃப், அந்த தவக்கல் அவங்களுடைய அம்மா. அவங்க தான். அம்மாவா? ஆமா. அந்த அம்மாவை கூப்பிடுங்களேன். அம்மா என்னங்க சொல்றீங்க? அம்மா நிறைய பழைய படம் ஜெயலலிதா அவங்க மேம் கூட அவங்க அழகா நடிச்சிருக்காங்க நிறைய படம். உண்மையை சொல்லவா, உங்களை பார்த்த உடனே எல்லாருக்குமே பா இவங்க நிறைய படம் நிறைய பேருக்கு உங்க பேர் தெரியாது. ஆமா கரெக்ட்டா? ஐயோ மேடம், ஐயோ உங்க மேடம்
மேடம் ஏன்னா நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ எப்படி சொல்றது, வடிவேல் சார் கூடனா இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஆமா எனக்கு அந்த அந்த காமெடி வந்து 100 வாட்டி பார்த்திருப்போம். அது எந்த படம்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. காதலுக்கு இருக்கு எனக்கே ரொம்ப நாள் படம் பேர் மறந்து போயிடும். ஐயோ அதான் சொல்றேன். ஏன்னா உங்களோட அந்த சீன்ஸா அது பயங்கரமா எல்லாருக்கும் தெரியும். அது படமா அது பெரிய விஷயம் தானே. ஒரு சீன் ஒரு சீன் ஒரு படத்துல வரீங்க, ஆனா அந்த சீன் 10 வருஷத்துக்கு அப்புறமும் பேசுறோம்ல, அதுதாங்க செம்ம சூப்பர். அப்ப அம்மா தான் ஒரு பேஸ் காரணம் உங்களை சினிமா உள்ள கொண்டு வர. இப்பயும் டிவில பார்க்கும்போது உங்களுடைய எந்த ஒரு சீனை வந்து நீங்க இப்பயும் போட்டா பார்க்கவே மாட்டீங்க, எந்த ஒரு சீன் நீங்க அதிக வாட்டி பார்த்துருப்பீங்க? நான் வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சீன் வந்து இந்த 5 வீட்டுக்கார். என்ன சொல்றீங்க? எனக்கு நான் பார்க்கவே கூடாது, நான் எடுக்கும் போது நினைச்சேன் அதை பார்க்கவே கூடாது, ஒரே அழுதுட்டே நடிச்சேன். 5 வீட்டுக்கார் சொல்லி இப்படி பண்றாங்களே அப்படின்னு. ஆனா ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஒருத்தர் கூட அதை கிண்டலா சொல்லி நான் இது ஏன்னா கிண்டல் என்ஜாய் தான் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க அது. ஏன்னா கிண்டல் தான் அது பண்ணுவாங்க எல்லாருமே. இப்படி போனா வெளியெல்லாம் போனாக்கா இப்போ குட்டி ட்ரெஸ் போட்டு நடிச்சாலும் வெளியே போனால் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. அதனால இந்த மாதிரிலாம் நடிச்சா அன்னைக்கு ஹாஃப் டே தான் எடுத்தாங்க. ஒரே நான் அம்மாட்ட வந்து அம்மா கண்டிப்பாக இனிமேட்டு நம்ம வெளியே போனால் கிண்டல் பண்ணுவாங்கம்மா அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு நேரில் பார்த்து எல்லாரும் மேம் சூப்பர் ஐயோ எனக்கு அந்த காமெடி ரொம்ப பிடிக்கும் தான் சொன்னாங்களே தவிர ஐயோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களேன்னு இது வரைக்கும். பிடிச்ச புருஷன் யாரு? அதுலயா மாட்டு ரவியா, சாரப்பாம்பா? யாருமே நான் ஒரு வார்த்தை கூட நான் தான் சும்மா கேக்குறேன். இல்ல அப்படி இல்ல எல்லாருமே ஆனா பிடிக்கும். கடைசி ட்விஸ்ட் தான் இல்ல பயங்கரம். இந்த 5 பேர் இல்லாம இன்னொருத்தர் வந்து மீசராஜேந்திரன் அவர் கூட்டு போயிடுவார். ஆமா எல்லாருமே நல்லா அது ஒரு மறக்க முடியாத காமெடி. ஐயோ மறக்கவே மாட்டேன் நான். அது கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போலாமா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்ல அந்த போலீஸா அப்படியே. ஆமா அது எல்லாமே இன்னொன்னு அந்த ஃபர்ஸ்ட் காதல் தேசம் வந்து ரொம்ப வருஷம் பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டார்க் பண்ணிருப்பாங்கல்ல உங்களை, யாரோ மாதிரி இருப்பீங்க அதுல. அப்படியே பிரவுன் கலர்ல இருந்தேன் நானு. அதனால நான் அதை பார்க்க மாட்டேன் ரொம்ப நாள். ஏன்னா பயம், நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு எனக்கு பயம், நான் அதை பார்க்க மாட்டேன்னு ரொம்ப நாள் பார்க்காம இருந்து அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல அந்த இன்டர்வியூல அந்த சீன் போட்டிருந்தாங்க. அப்பதான் அந்த சீன் வந்து நான் பார்த்தேன். இப்போ இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, இருந்தாலும் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களா வீடு மாத்த போறோம், அந்த வீடு இதுவா இருக்குங்க, வாடகை வீடா இருக்கு, அதெல்லாம் சொல்றீங்க. என்ன காரணம், ஏன் மாத்துறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் நிறைய பேர் வராங்க, பாம்பு எல்லாம் வராங்க கொஞ்சம். அதனால கொஞ்சம் சரி ஓகே வந்திருக்கா பாம்புலாம்? அங்க நான் உள்ள உட்காந்து துணி மடிச்சுட்டே இருந்தேன். இப்படி மடிச்சு இப்படி பார்த்தா அந்த செவுத்துல அப்படியே அப்படி போயிட்டு இருக்கு. நான் வீடியோ வேற எடுத்தேன். அம்மால கையை ஆட்டாம வீடியோ. உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கா? ஏன்னா சொல்லுவாங்க இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்க சொல்லுவாங்கல்ல, சினிமாக்காரங்களுக்கு வாடகைக்கு வீடு கூட கிடையாது. இப்பயும் அப்படிதான் இருக்கா? எப்பயுமே அப்படிதான். இப்ப இல்ல, இதுக்கு மேல எப்பவுமே என்ன சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீங்க தான் பெருசா நடிக்கிறது இல்லையே, அப்ப கூடவா? அப்படி இல்ல, நம்ம சினிமாக்காரவங்களுக்கு ஏன் தெரியுமா வாடகை வீடு கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. நமக்கு அது ஒரு பர்மனண்டான ஒரு வருமானம் இல்ல, வாடகை கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு வருதா, ஒரு ஆபீஸ்னா மந்த்லி, அது அவங்களுக்கு ஓகே அந்த மாதிரி. அதுதான் அது ஒண்ணுதான் அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா வீடு கிடைக்காமலாம்? அப்படி ஒண்ணும் இல்ல, இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படல. நடுவுல ஒரே இதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி நிறைய பேசிட்டேன், இனிமேல் கஷ்டப்படுவோம். வீடு கொடுப்பாங்களா இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே. சந்தாமா சாம்பார் வச்சிருவோமா? சந்தான்னு கூப்பிடுவாங்க என்னைய. அப்படியே. அம்மா வணக்கம். வணக்கம்யா, நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அம்மா உங்களை நாங்க யாரும் நினைச்சு தப்பா நினைச்சிட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அம்மா வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து அவங்க சைல்டே ஒரு ஆர்டிஸ்டா மாத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்பத்திலிருந்து சினிமா கூட ஒரு பயங்கரமானது. எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா எல்லாருக்கூடயும் நீங்க நடிச்சிருக்கீங்க. அம்மாவுடைய ஆசை அதெல்லாம். அப்படி அம்மாவோட ஆசை. எம்ஜிஆர் பிரியரு, பெரிய விஷயம். அந்த டைம்ல எல்லாம் சினிமால நடிக்க வைக்கிறது அதெல்லாம் பெரிய விஷயம். சரி, பொதுவா சொல்லுவாங்களாமா சினிமா வந்து கொஞ்சம் சேஃப்டி இருக்காது, அதுவும் லேடிஸ்னா அது இன்னும் சேஃப்டி இருக்காது, வெளியில வீடு வாடகை கிடைக்காது, பொண்ணு கேட்டா பொண்ணு கிடைக்காது, ஒரு மாதிரி நெகட்டிவாவே பேசுவாங்களே. நீங்க சினிமா துறையிலே இருந்தீங்க, ஆனா அது ஒரு பெரிய சூப்பரான ஒரு நம்பிக்கை. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா மட்டும்தான் அது நடக்கும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இருக்கிறது போறோம், கடவுள் கொடுத்தது. என்னய்யா 70 வயசாச்சு, என் குழந்தைங்களோட எல்லாம் ஒற்றுமையா இருக்கு, இதை விட எனக்கு என்ன சொத்து வேணும் சொல்லுங்க. ஆமா ஆமா. உங்க பொண்ணை பார்த்தா 45 மாதிரி தெரியல, உங்களை பார்த்தா 70 மாதிரி தெரியல,
உங்க குடும்பமே ஒரு மாதிரி 74 அப்பாவுக்கு. அவரை பார்த்தாலும் 74 தெரியல. எல்லாருமே பயங்கர ஆக்டிவா ரெஃப்ரெஷிங்கான ஒரு குடும்பமா இருக்கீங்க. சரி, நீங்க உங்க பொண்ணை ஹீரோயினா ஆக்கல? வேண்டாயா, ஹீரோயினா நீங்க சொன்ன மாதிரி தான் ஆகும். தனியா வரணும்பாங்க, பேசணும்பாங்க. இது எதுக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் என்ன இது 750 ரூபா ஃபர்ஸ்ட் காதல் தேசம்க்கு என்ன அப்படிதான் நாங்க வந்தோம். ஓகே ஓகே. உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கள்லாம் அதாவது கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காளுங்க. அப்படி போறோம் கொஞ்சம். ஒருவேளை உங்க மகள் அப்ப சொல்றாங்கம்மா, என்ன நீ சும்மா 1000 1500 நான் லட்சக்கணக்கில் ஆகணும், நான் ஹீரோயினா ஆகணும்னு சொன்னா சொல்லுவீங்க? சொன்னதை தவிர என் குழந்தை இன்ன வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட போடாது. சந்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க சூஸ் பண்றதுதான். அவங்க சூஸ் பண்றது. இவளும் இவ குழந்தைங்களும் நான் சொல்றதுதான். கேன்சர் ஆபரேஷன் ஆகி இப்படி ஹெல்த்தியா இருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம் அது. கேன்சர் உடம்பே இதுவாயிடுவாங்க. நீங்க எவ்வளவு ஆக்டிவா தனியால அம்மா இது மொத்தத்தையும் கழுவி வச்சாங்க. காலையில 6ல இருந்து நைட்டு 10 வரைக்கும். என்னங்க ஒரு கரண்டி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அம்மா இத பண்ணுவேன் ஷூட்டிங்னால. அதனால அம்மா சொல்லுமா சரிமா. சரி, உங்க மகன் ரொம்ப ரெகுலியா இருக்கா. நான் சொன்னேன் அது மாதிரி. ஆனா உங்களுக்கு ஏன்னா நான் 2 வாட்டி அவங்களை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா இருக்காங்க. எப்பவுமே அப்படிதான் ஈஸியா ஏமாத்திடலாம் போல. சொல்லி சொல்லிதான் அவங்களுக்கு ஒரே கவலையே. பாருங்க, செயின் வெயிட்டா இருக்கு, கைட்டி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா இந்தாங்க கைட்டி குத்துருவாங்க போல. கைட்டி குத்துருவாங்க தானே? எப்பாச்சும் அந்த மாதிரி ஏமாந்து வந்து அம்மா கிட்ட அழுதுருக்கீங்களா? இல்ல அம்மா நாங்க அம்மாவும் அப்படிதான், அம்மாவும் அப்படிதான், அம்மா அப்படிதான், அம்மாவோட அம்மா அப்படிதான். அதனாலதான் நாங்க இப்படி ஒரு விஷயத்த இல்லன்னு நினைச்சாதான் அது நம்ம கவலையா இருக்கும். இருக்கு இது நமக்கு ஓகே. வீடு காரு பங்களாவோட மன நிறைவும் நிம்மதியும் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா படுத்து தூங்கி காலையில எழுந்திரிச்சு காப்பி குடிச்சு ஹாய் ஹாய் ஸ்கூல் போகும்போது இதுல எந்த சொத்து வந்தா என்ன பண்ண முடியும்? சூப்பர் சூப்பர். சரி, இப்ப சமையல் ரூம்ல வேற இருக்கும். என்ன அம்மாவோட ஸ்பெஷல்லாம் என்ன பயங்கரமா செய்வாங்க? இன்னைக்கு இல்லம்மா, ஜெனரலா ஒரு பயங்கரமான ஒரு பர்மா டிஷ் நல்லா பண்ணுவேன். பர்மா டிஷ் அந்த அத்தோலாமா? அத்தோல பண்ணுவாங்க. இது அது பேர் என்ன? கௌசோ. இது சம்பல். சம்பல். சம்பல் கேள்விப்பட்டிருக்கேன். கருவாடு சம்பல், கருவாடு சம்பல், மீன் அத சம்பல். பெசஞ்சு இதுவா கிட்ட. எங்க அப்பா சரி, அந்த சொல்லுங்க எப்படி செய்யணுமா மக்களுக்கும் சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு ஈஸியான ஒரு சம்பல். காஞ்ச மிளகா. என்ன சம்பல் இது? எறா சம்பல். எறா சம்பல். எறா, அஞ்சன கருவாடு, எல்லாத்துக்கும் ஒரே பேஸ்ட் தான். கறியில சிக்கன்ல எல்லாத்துலயும் செய்யலாம். கரெக்டா நோட் பண்ணீங்க. எலும்பு இல்லாம எடுத்துக்கணும் எல்லாத்தையும். ஓகே. எடுத்துட்டு கொஞ்சம் மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சிடணும். எடுத்து வச்சுட்டு வெங்காயம், காஞ்ச மிளகா, தக்காளி, பெருஞ்சீரகம், ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். இதையும் போட்டு நல்லா சகப்பாக வதக்கிட்டு எண்ணெய் வரணும், மறுபடியும் அது வரும்போது இந்த நான்வெஜ்ஜை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா அது போதும். ஒரு மாசம்னாலும் அப்படியே இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். அம்மா தான் ரொம்ப ஃப்ரெண்ட். எல்லாரும் அம்மா மம்மி 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 அம்மா. நான் பாட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பேன் எல்லாரையும். நீங்க வில்லன் படம் அப்ப சொன்னீங்களே அஜித் சார், அப்ப அம்மா தான். அதாவது நான் எப்பவுமே புக் படிப்பேன், எங்க போனாலும் புக் படிப்பேன். சரி. படிச்சுட்டு சேர்ல அந்த லான்ல உட்காந்துருக்கேன். இப்படி போகும்போது திரும்பி இப்படி வந்து பார்த்துட்டு காஸ்டியூமரை கூப்பிட்டாப்புல 2 பெட்ஷீட் வாங்கி ஒன்று தலைக்கு வச்சுட்டு ஒன்று போத்தி விட்டு போயிடுச்சு. அஜித் போத்தி விட்டு போயிடுச்சு. யார் அப்புறம் பார்த்தா அஜித். நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். அந்த லானில் வந்துட்டு ஒரு பேப்பரை போட்டு கீழே படுத்துருச்சு. படுத்த உடனே எல்லாரும் காணும், அஜித்தை காணும், அஜித்தை காணும், ஷார்ட் ரெடி ரெடி ரெடிங்கிறாங்க. இவன் சொன்னா என்னம்மா வந்துட்ட, எல்லாரும் அங்கே இருக்காங்க. இல்லைம்மா அஜித்தை சாரை காணும் அப்படின்னா. இது யாருமா அப்படின்னு. நான் இங்கே உட்காந்துருக்கேன், இப்படி படுத்துருக்காங்க. இது பாருமா அப்படின்னு அவங்க இவங்களும் ஓடி வராங்க. ஓடி வந்து கூப்பிட்டு சரி அதுக்கப்புறம் நடிச்சாங்க. அந்த ஷார்ட்ல இவன் ஃப்ரெண்டு இந்த ஹேமான்னு இப்போ நம்ம வீட்டுக்கு வருவா. அவள் வந்து ஹீல்ஸ் தான் போடுவா குள்ளம். ஷார்ட் தம்பி வந்துருச்சேன்ட்டு என்ன நான் மகனா தானே தம்பி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணாங்கல்ல. இவங்கெல்லாம் ஏறின உடனே அவள் இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் பண்ணதால கீழே விழுந்துருச்சு. ஷார்ட் முடிஞ்சு அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு ஹேமா இந்த ஹேமா அவங்க செய்வோம் அந்த காலத்துல. அது ஹீரோனா ஒரு ஸ்டேட்டஸ் பாப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. தங்க மகங்க, என் தங்க மகங்க. நிறைய தோண்ட பயங்கரமான வளரும் நினைவுகள் கொட்டிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. அப்படி நாங்க போய் பார்த்தோம். அந்த ரொம்ப நன்றிமா. நன்றி. ஆல் தி பெஸ்ட் ராணிமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க என் பட்டு அரடா பயங்கரமா ரெடி ஆயிட்டாங்க. இதான் என் தங்கை பாருங்க. அவங்கதான் ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டாங்க. மைக் போட்ட பிறகு தலைய வாரிட்டே இருக்காங்க பாருங்க.
அதுதான். ஆனா உண்மையில நிறைய பேருக்கு தெரியாதுல நீங்க இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு பண்ணும் போதுதான் தெரியுதுல நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஆமா. அக்கா தங்கச்சினால சின்ன வயசுல இருந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா? இல்ல நீங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்களே. நாங்க அப்படி கிடையாது. அக்கா அடிப்பாங்களாமே சொன்னாங்க என்கிட்ட. என் தங்கச்சி சரியான வாளுங்க, தலையிலே வைப்போம் ஒண்ணு, அமைதியாயிடுவா. இல்ல இல்ல இது வரைக்கும் ஒரு இப்படி கூட பண்ணது இல்ல. அப்படியா? சண்டை கூட போட்டதுக்கு மாட்டீங்களா? டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஏஜ் டிஃபரன்ஸ். எவ்வளவு 7 வயசு வித்தியாசம். அந்த அக்கா தான் கூப்பிடுவீங்களா? வாங்க போங்க அக்கா. பரவாயில்லையே, அப்ப அந்த மாதிரினா சூப்பர். ஓகே. சண்டை போடுவாங்களா? மாட்டி விட்டா அவங்க பையன் மாட்டிட்டு இங்க வாப்பா இங்க வாங்க. யார வாங்க மாட்டிட்டாங்க. வாங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களா? எப்போ? நைட்டா? ஏய் நானும் அம்மாவும் சண்டை போட்டோம். ஆமா யார் ஆமா சண்டை போட்டா? அங்க சண்டை போட்டோம். யார்? அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டாங்களா? அம்மா தானே அடிச்சாங்க அப்பாவை போட்டு. ஒரு நிமிஷம் இல்லையே, பார்த்தா தெரியலையே. அடிப்பாங்களா? போய் சொல்லக்கூடாது. பிடிக்குமா? யார் அது? பேபி. பேபி எதுக்கு தான் பேபி பேர் வச்சானே தெரியல. பேபி தான். நீங்க என்ன பொண்ணா? பேபி தானே நீங்க அப்படி பாரு. நான் பொண்ணுடா. பொண்ணா பேபி? அவங்க பேபி தானே, பொண்ணு இல்லையா? சரி ஓகே. சரி நீங்க அப்படியே விளையாடிட்டு இருங்க, நாங்க வரோம். சரியா? சரி இப்ப இவங்க சொல்ல போது ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. இப்ப அம்மா கிட்ட பேசும்போதும் சரி, இவங்க கிட்ட பேசும்போதும் சரி, என்ன சொல்லுவாங்க, காசு என்னங்க பெருசா காசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழணும், அதுதான். உங்களுக்கு அக்கா தங்கச்சியா இன்னொரு கோல் நீங்க வச்சிருந்தீங்க சின்ன வயசுல, சொல்லுவீங்களே இந்த எப்படி இந்த ஃப்ரோசன் பொம்மை வச்சு விளையாடுவாங்க 2 பேர், நம்ம இந்த மாதிரி ஒரு இளவரசியா வாழணும்டி. கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கோம், எப்பவுமே பிரியக்கூடாது. அது மட்டும் தான் எங்களுக்கு. எந்த சூழ்நிலையிலையும் தனியா போயிடக்கூடாது, ஒன்னாவே இருக்கணும். அது எங்க மாமியார் வீட்லயும் ரொம்ப சப்போர்ட். அதே மாதிரி அவங்க இல்லைன்னா யாராவது அவங்க பையனை வந்து இங்க இருங்கன்னு சொல்லுவாங்களா? அங்கேயும் அங்க சொந்த வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ அங்க இரு, பொண்டாட்டி கூட்டதுன்னு சொன்னா நாங்க போய் தான் ஆகணும். ஆனா அவங்க அப்படி சொல்ல, இங்க இரு. அவங்களுக்கு என்னன்னா அத்தைக்கு என்னன்னா சந்தா வந்து தனியா இருக்கு, நீ அவங்க கூட இரு. ஸோ சூப்பர். ஸோ வீடுன்றது வந்து வெறும் பெருசா வீடு, பெரிய ஒரு கார் இருந்தா அது மட்டும் வீடு இல்ல, குடும்பமா எல்லாம் ஒற்றுமையா இருந்தா அதுதான் வீடுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியா மொத்த குடும்பமே எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரி உங்க வச்சு ஒரு போஸ் எடுக்கலாம் போல. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பயங்கர ஒற்றுமையா வாழுறீங்க. ஸோ பாருங்க, பேபி பேபின்னு கூப்பிட்டுற ஒரு 2 அழகான குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவங்களும் வந்துருவாங்க சீக்கிரமே. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாவே இதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.